गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। துவாரகாவாசிகள் பகவானோட சேர்ந்து குருக்ஷேத்திரத்துக்கு அங்க ஸ்நானம் செய்து புண்ணியத்தை பெறுறார்கள். அதே போல பாரத தேசத்துல உள்ளவா அத்தனை பேரும் இந்த சூரிய கிரகண புண்ணிய காலத்துல குருக்ஷேத்திரத்துக்கு யதேஷ்டமாக தான தர்மங்கள்லாம் செய்து எல்லோரையும் புண்ணியத்தை சம்பாதிச்சு கொண்டு பரஸ்பரம் ஒவ்வொருத்தர் அவாவால விசாரிச்சு கொண்டு பரம சந்தோஷம் அடைந்தார்கள். கடைசியாக கோபிகைகளுக்கு பரமானுகிரகம் பண்ணினார் அப்படின்றதோட போன அத்தியாயம். மேல இந்த அத்தியாயத்துல பஞ்சபாண்டவர்களை பார்க்க வராராம் கிருஷ்ணர். அப்படி பஞ்சபாண்டவர்கள் பார்க்க வரும்போது பஞ்சபாண்டவர்களும் கிருஷ்ணனை ஆலிங்கனம் செய்து கொண்டு ரொம்ப பரிச்சயம் இனிமேதான் ஏற்பட போறது ரெண்டு பேருக்கும். அதனால ஆலிங்கனம் செய்து கொண்டு பஞ்சபாண்டவர்கள் கிருஷ்ணனை பார்த்து, பிரபு நீர் வைகுண்டவாசின்னு தெரியும்ன்றது போல ஸ்தோத்திரம் பண்ணி ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி இதுக்கு அப்பாற்பட்ட துரிய அவஸ்தையில எந்த மகான்கள்லாம் சமாதி ஸ்திதியில இந்த சரீரம் கூட இருக்குன்னு தெரியாதபடிக்கு எல்லாம் பகவத் ஸ்வரூபமாக தானே ஸ்வயமாக தன்மயமாக உங்களை தியானம் பண்ணிட்டு இருக்கிற அப்பேற்பட்ட பரம்பொருள் நீங்க தான்னு நாங்க தெரிஞ்சோம் அறிந்து கொண்டோம். அப்பேற்பட்ட உங்களை இந்த இடத்துல பார்க்கக்கூடியது எங்களுடைய பரமபாகியம். அப்பேற்பட்ட பகவான் தான் இப்போ கிருஷ்ணராக லோக க்ஷேமார்த்தம் பூபார நிவர்த்திக்காக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சின்னதா ஒரு 2 ஸ்லோகத்துல பாண்டவர்கள் கிருஷ்ணரை பார்த்து கொண்டாடுறா. இப்படி பரஸ்பரம் பேசிட்டு இருக்கும் போது பஞ்சபாண்டவர்களோட திரௌபதியும் வந்திருக்கான். அந்த திரௌபதி என்ன பண்றான்னா, அந்த கிருஷ்ணனுடைய பத்னிகள் எல்லோரும் இருக்காளோ அஷ்ட மகிஷிகள், அந்த 16,000 பத்னிகளும் வந்திருக்காளாம் கிருஷ்ணரோட சேர்ந்துட்டு இந்த குருக்ஷேத்திரத்துக்கு இந்த சூரிய கிரகண புண்ணிய காலத்துல அந்த சரஸ்ல ஸ்நானம் வரணும் அப்படின்னு இந்த மேளா போல நடக்கக்கூடிய இந்த சம்பரத்துக்கு அப்படி வந்திருந்த போது திரௌபதி அந்த அஷ்ட மகிஷிகள் மற்ற அந்த ஸ்திரீகள் எல்லோரையும் உட்காந்து வைத்து பிரதானமாக அஷ்ட மகிஷிகள் கிட்ட திரௌபதி ஒவ்வொருத்தரையும் பார்த்து பேசுறா. இவ்வாறு இவா சந்திச்சுட்டு அற்புதமாக ஒவ்வொருத்தரும் பேசிக்க போறா. அதை நான் மேல வர்ணிக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மனிஷ்டால் பரீட்சித்தை பார்த்து சொல்லி மேல இந்த சம்பவத்தை ஆரம்பிக்கிறார். திரௌபதி என்ன பண்றான்னா, அந்த இடத்திலேயே ஹே வைதர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ருக்மிணியை கூப்பிட்டு, ஹே சத்யபாமா, ஏ காலிந்தி, ஏ ஜாம்பவதி, ஏ பத்ரா, லக்ஷ்மணா அப்படின்னு அஷ்டமகிஷிகள் எல்லோரையும் கூப்பிட்டு உக்காத்தி வைத்து, மற்ற ஸ்திரீகள் எல்லாரும் வரா கூப்பிட்ட உடனே அவாலையும் கூப்பிட்டு உக்காத்தி வைத்து, உடனே அந்த அஷ்ட மகிஷிகளையும் பார்த்து திரௌபதி கேட்கிறாளாம், வைகுண்டவாசியா கிருஷ்ணர் இருக்காருன்னு எல்லோருக்கும் தெரியும். தான் கிருஷ்ணன் வைகுண்டவாசின்னு பிரகடனப்படுத்தியிருந்தான் கிருஷ்ணாவதாரம் பண்ணியிருக்கார். அப்பேற்பட்ட கிருஷ்ணனை விவாகம் செய்து கொள்றதுக்கு உங்களுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு. சும்மா எல்லாரும் கிருஷ்ணரை விவாகம் செய்து கொள்ள முடியுமா? கிருஷ்ணருடைய சங்கல்பம் இருந்தாதானே நீங்க கிருஷ்ணனால தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரதான பட்ட மகிஷிகளாக 8 பேர் இருக்கிறீர்களே, அஷ்ட மகிஷிகளாக. இப்படி இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி கிருஷ்ணனை விவாகம் செய்து கொண்டேல்? எனக்கு அந்த கதை தெரியும். என்ன ருக்மிணி கல்யாணம் நடந்ததெல்லாம் திரௌபதிக்கு தெரியாது. அதனால நீங்கள்லாம் எப்படி விவாகம் செய்து கொண்டேல், அப்புறம் எதற்காக கிருஷ்ணனை விவாகம் செய்து கொண்டேல், அதுக்கு ஏதாவது ஒரு மனசுல ஒரு அபிலாஷை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஷ்ட மகிழ்ச்சிகளை பார்த்து திரௌபதி கேட்ட உடனே மேல ஒவ்வொரு மகிழ்ச்சிகளா சொல்ல வர முதல்ல ருக்மிணி தான் சொல்ல ஆரம்பிக்கிறா. ருக்மிணியை பார்த்து முதல்ல கேட்டதுனால திரௌபதியை பார்த்து சொல்றா, என்ன எங்க அப்பா கிருஷ்ணருக்கு தான் விவாகம் செய்து கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஆனா எங்க அண்ணா முதலியவர்கள்லாம் என்ன சிசுபாலனுக்கு விவாகம் செய்து வைக்கணும்னு விவாகத்துக்கே ஏற்பாடு பண்ணிட்டா. அந்த சமயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம சில சந்தேஷங்களை ஒரு பிராமணர் மூலியமாக கிருஷ்ணர்கிட்ட சொல்லி அமைச்சேன். உடனே கிருஷ்ணர் நான் சொன்னது போலயே அங்கேருந்து கிளம்பி ஏதோ யாருக்கும் தெரியாமல்லாம் தூக்கின் போல சிம்மம் போல தனக்கே உள்ள அந்த மாம்சத்தை எல்லாரும் பார்க்கும் போது கம்பீரமாக என்ன தூக்கின் போய் அத்தனை பேரையும் ஜெயிச்சு என்ன விவாகம் செய்து கொண்டார். அப்பேற்பட்ட கிருஷ்ணர், நான் இந்த கிருஷ்ணரை எதுக்கு விவாகம் செய்து கொண்டேன்னா, ஏதோ போகபோக்கியங்கள் அனுபவிக்கிறதுக்காக அல்ல, அந்த பிரபுவை அனவரதமும் அவருடைய திருவடி சேவை செய்து கொண்டு கைங்கரியம் செய்யணும்ன்றதுக்காக தான் விவாகம் செய்து கொண்டேன்னு ருக்மிணி அற்புதமாக சொல்றான். ஏன்னா கிருஷ்ணனை விவாகம் செய்து கொண்டு துவாரகா ராணியாக இருந்து கொண்டு அப்படியே இந்த ஊரை முழுக்க ஆளணும்ன்ற ஒரு எண்ணத்துல ருக்மிணி விவாகம் செய்து கொள்ளல. எப்போ ருக்மிணியை பத்தி சொன்னாலும் அவ இப்படி சாமரம் வீசிட்டு கிருஷ்ணனுடைய கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பான் தானே வர்ணிக்கிறா.
அப்படி கிருஷ்ணருக்கு கைங்கரியம் பண்ணணும், அவருடைய திருவடி செய்யணும்ன்றதுனால தான் நான் விவாகம் செய்து கொண்டேன் அப்படின்னு ருக்மிணி தன்னுடைய விவாகத்தையும் தன்னுடைய பாவத்தையும் சொல்லி முடிக்கிறார். மேல சத்யபாமா சொல்றாளாம், இந்த செமந்தக மணினால அந்த செமந்தக மணியை எங்க அப்பா சம்பாதிச்சார், அதை எங்க சித்தப்பா அதை எடுத்துன்னு காட்டுக்கு போட்டுன்னு போனார். ஆனா அந்த அபவாதம் கிருஷ்ணர் மேல வந்துடுத்து, கிருஷ்ணர் தான் அதை எடுத்துட்டார் அப்படின்னு. அதை தான் சரி பண்ணணும்ன்றதுக்காக எங்க சித்தப்பாவை தேர்ந்து காட்டுக்கு போய் அந்த சமயத்துல ஜாம்பவான் கூட சண்டை போட்டு அந்த செமந்தக மணியை மீட்டு கொண்டு எங்க அப்பாட்ட கொடுத்த உடனே எங்க அப்பாவுக்கு ரொம்ப வருத்தமா எடுத்து, ஏற்கனவே என்னை வேற ஒருத்தருக்கு நிச்சயம் பண்ணி வச்சிருந்தார் எங்க அப்பா. ஆகையினால தன்னால கிருஷ்ணருக்கு இந்த செமந்தக மணினால ஒரு அபவாதம் தான் கொடுத்ததுனால அதுக்கு பிராயச்சித்தமாக அந்த செமந்தக மணியும் கொடுக்கும்னு நினைச்சார். பகவான் தனக்கு வேண்டான்னு சொல்லிட்டார். அப்புறம் பெண்மணியா இருக்கக்கூடிய என்ன கிருஷ்ணருக்கு விவாகம் செய்து கொடுத்து தன்னால வந்த அபவாதத்துக்கு பிராயச்சித்தமாக என்ன கொடுத்தார். இங்க என்ன ஆச்சரியம்னா, இந்த செமந்தக மணினால சர்வேஸ்வரனா இருக்கக்கூடிய பகவானுடைய சேர்ந்து வாழறதுக்கும் அவனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கும் எனக்கு பாக்கியமானது கிடைச்சது அப்படின்னு சத்யபாமா சொல்றா. அடுத்தது ஜாம்பவதி சொல்றா, இந்த செமந்தகமணி நிமித்தமாக பகவான் எங்க அப்பா கூட சண்டை போடுறதுக்காக அங்க வந்த இவர் சர்வேஸ்வரன் வைகுண்டவாசின்னு தெரியாத எங்க அப்பா 27 நாட்கள் அவர் கூட சண்டை போட்டு கடைசியாக ராமபிரானுடைய அனுகிரகத்தினால் இவர் வைகுண்டவாசி தான், அதே ராமபிரான் தான் கிருஷ்ணராக வந்திருக்காருன்னு தெரிந்து கொண்டு அந்த பிரபுவுக்கு 27 நாள் சண்டை கொடுத்து நாம ஹிம்சை பண்ணிட்டோமேன்னு சொல்லி தன்னுடைய பெண் ரத்னமா இருக்கக்கூடிய என்ன ஜாம்பவதிய விவாகம் செய்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாம்பவான் விவாகம் செய்து கொடுத்தார். ஜாம்பவதியா இருக்கக்கூடிய என்ன எனக்கு என்ன பாவம் கிருஷ்ணர்கிட்டன்னா, நான் ஏதோ கிருஷ்ணனை விவாகம் செய்து கொண்டு துவாரகா ராணியாக இருந்து கொண்டு எல்லோரையும் பரிபாலனம் பண்ணிட்டு நான் சொல்றது எல்லாரும் கேட்கணுன்றது கிடையாது. நான் எப்போதும் ஒரு தாசியாக கிருஷ்ணன் கிட்ட இருந்துட்டு அத்தனை கைங்கரியம் பண்ணணும்ன்றது தான் எனக்கு ஆசை. இதுக்கு மேல எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. கிருஷ்ணனுடைய கைங்கரியம் ஒரு தாசியாக இருக்கணும்னு தன்னுடைய மனோபாவத்தை ஜாம்பவதி தெரிவித்தாள். அடுத்தது காளிந்தி மேல பேச ஆரம்பிக்கிறாளாம். நான் சின்னப்பத்திலேருந்தே மகாவிஷ்ணுவை தான் பர்த்தாவா அடையணும்னு எங்க அப்பாவுடைய அனுகிரகத்தினால யமுனையிலேயே தங்கிட்டு அங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இப்படி சொத்தின்னு இருந்தேன். எனக்கு காளிந்தின்னு பேரு. ஒரு நாளைக்கு பகவத் அனுகிரகம் அர்ஜுனன் அங்க வந்தார். அர்ஜுனன் மூலியமாக கிருஷ்ணனுடைய சம்பந்தமானது எனக்கு வந்தது. அந்த கிருஷ்ணரை பார்த்த உடனே இவர் தான் நான் தேடின்னு இருக்கிற புருஷன்னு எனக்கு தோணுது, இவர் தான் வைகுண்டவாசின்னு தோணி நான் சரணம் அடைந்தேன். அப்பேற்பட்ட என்ன அந்த பிரபு ஏத்துக்கொண்டார். அதுக்கப்புறம் விவாகம் செய்து கொண்டு இங்க துவாரகையில கிருஷ்ணனோட இருக்கேன்னு அற்புதமான தன்னுடைய பாவத்தை சொல்றாளாம். எனக்கு கிருஷ்ணரை விவாகம் செய்து கொண்டு கிருஷ்ணனுக்கு பிரியபத்னியாக நாம தான் எல்லாம் பண்ணணும்ன்ற எண்ணம் கூட கிடையாது எனக்கு. கிருஷ்ணனுடைய பாத தூளி அந்த அந்தப்புறத்துல அங்கங்க நடக்கும் போது அவர் காலிலேருந்து விழுந்து கிடக்குமோனோ அந்த பாததூளி எல்லாத்தையும் சேர்க்கக்கூடிய ஒரு தொடப்பக்கட்டையாக நான் அந்த அந்தப்புறத்துல இருந்தா எனக்கு போதும். அதுக்கே நான் அவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளிந்தி தன்னுடைய பாவத்தை சொல்றாளாம். இவா எல்லாருமே பார்த்தா ஏதோ கிருஷ்ணரை விவாகம் செய்து கொண்டு தான் எல்லாத்தையும் ஆளணும், எல்லாம் தன்கிட்ட இருக்கும், தன்னை பற்றி எல்லாரும் பேசுவா அப்படின்ற ஒரு அகங்காரம் அமக்காரத்துக்காக பண்ணிக்கலையா, எல்லாரும் கைங்கரிய புத்தியோட பண்ணிட்டு இருக்கா. அதுலயும் காளிந்தி சொல்லும் போது நான் உன் தொடப்பக்கட்டையா இருந்து கிருஷ்ணனுடைய பாத ரேணுவை அப்படியே அதை பெருக்கின்னு இருந்தாலே எனக்கு போதும், அந்த தொடப்பக்கட்டையா இருந்தாலே போதும்னு தன்னுடைய பாவத்தை தெரிவிக்கிறார். அடுத்ததாக மித்ரவிந்தா சொல்றா. மித்ரவிந்தா என்ன சொல்றா அப்படின்னா, ருக்மிணி அம்மா போலேயே தான் என்னையும் என்னுடைய அண்ணாக்கள் கிருஷ்ணருக்கு விவாகம் செய்து கொடுக்க கூடாதுன்னு தடுத்தார்கள். நான் கிருஷ்ணன் மேல ஆசைப்படுறேன்னு பகவான் எப்படியோ தெரிஞ்சுட்டு அங்க என் அண்ணாக்கள் கூட எல்லாம் சண்டை போட்டு என்னையும் ராட்சச விதானத்துல அபகரிச்சுன்னு இந்த துவாரகைக்கு யதோக்தமாக விவாகம் செய்து கொண்டு இந்த பிரதான பட்ட மகிழ்ச்சிகளை ஒத்தியாக என்னை வச்சிருக்க. எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, அந்த பிரபுவனுடைய திருவடியை நித்தியப்படி அதை அலம்பி அந்த ஜலத்தை புரோக்ஷனம் பண்ணி அந்த திருவடிக்கு நித்தியப்படி ஆராதனம் பண்ணி அதுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணி தூபதீப நைவேத்தியங்கள்லாம் பண்ணி அந்த பிரபுவனுடைய சரண சேவை என் ஜென்மத்துக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மித்ரவிந்தா சொல்றாள். அடுத்ததாக சத்யா. அந்த சத்யா என்ன சொல்றா அப்படின்னா, எங்க அப்பாவுடைய பேரு நக்னஜித்தின்னு பேரு. அவரே பரம விஷ்ணு பக்தர்.
அவர் நான் நல்ல ரூபவதியாவும் இப்படி நிறைய தனவந்தரா இருக்கிறதுனால அவர் ஒரு பெரிய பந்தயம் ஒன்று வைத்தார். என்ன வைத்தார் அப்படின்னா, 7 காளைகளை ஒரே சமயத்துல யார் அடக்கிறார்களோ அவளுக்கு தான் தன்னுடைய புத்திரிய விவாகம் செய்து கொடுப்பேன்னு இப்படி ஒரு பந்தயம் வைத்தார். யாராலையும் ஜெயிக்க முடியாத போது கிருஷ்ணர் தான் அங்கேருந்து அந்த நக்னஜித்து கிட்ட நின்ன உடனே அவரை பார்த்த உடனே இந்த மாதிரி ஒரு புருஷனை தான் நானும் ரொம்ப நாளா விவாகம் செய்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன். என் மனசுல இருக்கக்கூடிய அந்த பிரபுவே வந்தது போல எனக்கும் இருந்தது. கிருஷ்ணனை விவாகம் செய்து கொள்ளணும்னு நானும் ஆசைப்பட்டேன். அப்பேற்பட்ட பிரபு அந்த 7 காளைகளும் அடக்கி என்னை விவாகம் செய்து கொண்டு கிளம்பும் போது எங்க அப்பா ஏராளமான சீர்கள் எல்லாம் பகவானுக்கு கொடுத்தார். அத்தனையும் பிரபு எடுத்துட்டு ஸ்வீகாரம் பண்ணிட்டு பரம சந்தோஷமாக என்னை அழைச்சின்னு வரும்போது நிறைய ராஜாக்கள் சண்டைக்கு வந்தார்கள். அத்தனை பேரையும் அர்ஜுனனை வைத்து ஜெயித்துட்டு துவாரகைக்கு வந்தார். இப்படிலாம் சண்டை போட்டு எங்க அப்பா நிறைய சீர்வரிசை கொடுத்ததுனால நான் ஏதோ இங்க பிரதான ராணியாக இருக்கணும்லாம் நான் அந்த ஆசையோட வரல. என்னுடைய மனோபாவம் என்ன அப்படின்னா, பிரபுவுக்கு சக்கல கைங்கரியமும் பக்கத்திலேயே இருந்து நான் செய்யணும். எப்படின்னா ராமச்சந்திர பிரபுக்கு லக்ஷ்மண சுவாமி பண்ணது போல அந்த பாவத்துல சொல்றா, சகல கைங்கரியமும் அனவரதமும் பகவான் கூட இருந்து நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாசிய பக்தியை பிரார்த்தனை பண்றா இந்த சத்யா என்பவள். அடுத்ததாக பத்ரா. இந்த பத்ரா என்ன சொன்னான்னா, எங்க அப்பா கிருஷ்ணருக்கு தான் உன்னை விவாகம் செய்து வைக்க போறேன்னு சொல்லிட்டு நேரா துவாரகைக்கு வசுதேவர்கிட்ட கிருஷ்ணரை விவாகம் செய்து கொள்ளணும்னு கேட்ட உடனே வசுதேவருக்கும் பரம சந்தோஷமா அப்படியே ஆகட்டும்னு சொல்லி யதோக்தமாக இது ஒரு அரேஞ்சு மேரேஜாக அற்புதமாக நடந்தது. அவர் அங்கேருந்து என்னுடைய தேசத்துக்கு இந்த கேகய தேசத்துக்கு இங்க என்ன விவாகம் செய்து கொண்டு என்னை அழிச்சின்னு போனார் அப்படின்னு சொல்லிட்டு பத்ரா சொல்லிட்டு, பத்ராவும் இதே தான் சொல்றான், அந்த பிரபுவனுடைய திருவடி சேவை எனக்கு எப்பொழுதும் கிடைக்கணும், அதுக்கு தான் நான் விவாகம் செய்து கொண்டேன். நான் ஏதோ பிரதானப்பட்ட மகிழ்ச்சியா இருந்து எல்லா போகபோக்கியங்களும் அனுபவிக்கிறதுக்காக இல்லை, அந்த பிரபுவனுடைய திருவடி சேவை எனக்கு கிடைக்குமான்னு தான் ஆசைப்பட்டேன். இப்படி எல்லாருமே பார்த்தா அப்படி குணவதிகளாக கிருஷ்ணனுடைய கைங்கரிய பரர்களாக இருந்திருக்கா அத்தனை மகிழ்ச்சிகளும். அடுத்தது கடைசியாக லக்ஷ்மணா. இந்த லக்ஷ்மணாவோட விவாகம் அந்த அஷ்டமகிஷியோட விவாகத்துல நம்ம கேட்கல, பின்பு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மனிஷ்டாலும் சொன்னா, நானும் அப்போ உங்களுக்கு சொல்லலை. இப்பதான் இந்த லக்ஷ்மணாவை எப்படி விவாகம் செய்து கொண்டார்னு லக்ஷ்மணா தன் வாக்குனாலேயே மேல சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த லக்ஷ்மணாவோட விவாகம் எப்படி நடந்ததுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். மேல இந்த திரௌபதியை பார்த்து லக்ஷ்மணா பேச ஆரம்பிக்கிறா, நான் நல்ல ரூபவதி, எங்க அப்பாவும் நிறைய தனவந்தரா இருக்கிறதுனால அவர் ஒரு அற்புதமான ஒரு பந்தயம் வச்ச. அற்புதமான பந்தயம் என்ன அப்படின்னா, திரௌபதியை பார்த்து உங்களுடைய சுயம்வரத்துல எப்படி ஒரு ஸ்தம்பம், அந்த ஸ்தம்பத்துக்கு மேல ஒரு யந்திரம் மாதிரி ஒண்ணு வச்சு அதுல அந்த மத்யமானது சுத்தின் இருக்கும். அந்த மத்யத்தை சாதாரணமா பார்க்க முடியும், ஆனா அந்த மத்யத்தை அடிக்கும் போது நேராக அடிக்க கூடாது, கீழே பிரதிபிம்பத்தை பார்த்துட்டே அந்த மத்யத்தினுடைய கண்ணை யாரு சரியாக அடிக்கிறார்களோ அவர்களுக்கு திரௌபதியை விவாகம் செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு அற்புதமான ஒரு பந்தயம் வைத்தார். அவருக்கு தெரியும் திரௌபதருக்கு இது அர்ஜுனனால ஒண்டிதான் முடியும், அதனால அர்ஜுனனுக்கு தானே தன்னுடைய பெண்ணை விவாகம் செய்து கொடுக்கணும்னு அவர் சங்கல்பம் பண்ணிட்டு தானே திரௌபதியை வர வச்சார். அதனாலதான் இப்படி ஒரு பந்தயத்தை திரௌபதன் வச்சார். உங்களுடைய சுயம்வரத்துல எப்படி ஒரு பந்தயம் நடந்ததோ கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு பந்தயத்தை தான் எங்க அப்பாவும் வைத்தார். ஆனா அதை விட இது கொஞ்சம் கடினமானது. என்ன கடினமானதுன்னா, உங்களுடைய சுயம்வரத்துல அந்த ஸ்தம்பத்துல அந்த யந்திரத்துல இந்த மத்யம் சுத்தின் இருக்கிறத பார்க்க முடியும், அடிக்கும் போது அது எங்க சுத்துறதுன்னு பார்த்துட்டு கீழே அந்த பிரதிபிம்பத்தை பார்த்துட்டே தான் தலையை தூக்காத பத்தி அடிக்க முடியும். அது உங்களுடைய சுயம்வரம். என்னுடைய சுயத்துல எப்படின்னா, அந்த மேல சுத்தின் இருக்கிறது தெரியவே தெரியாதான், அதை முழுக்கவே மறைச்சி, ஆனா அது சுத்தின் இருக்கிறதுனுடைய பிரதிபிம்பம் கீழே ஜலத்துல தெரியும். கிட்டத்தட்ட ஒரு ஷீல்டு மாதிரி அதை அடைச்சிருக்கா, வெளியிலேருந்து பார்க்கவே தெரியாத. நம்ம பார்க்கணும்னா அந்த யந்திரத்துல சுத்தின் இருக்கிற அந்த மத்யமானது ஜலத்துல பார்த்தாதான் உண்டு, ஆனா இருக்கு. அப்போ அதை பிரத்யட்சமா பார்க்கவே முடியாது, அதையும் மூடி இந்த ஜலத்துல பார்த்துதான் அதை அடிக்கணும். எங்க அப்பா பந்தயம் எப்படி வச்சார்னா, அங்க எப்படி கண்ணுல அடிக்கணும்னு உங்க அப்பா வைத்தாரோ அந்த மாதிரி இல்லாதபடிக்கு இந்த பானம் பட்டு அந்த மத்யமே சுக்குநூறாக தெரிச்சு கீழே விழணும்.
அந்த யந்திரத்தோட சேர்ந்து. அப்படி அந்த மத்யமே தெரிச்சது அப்படின்னா அவர்கள் தான் ஜெயித்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய பெண்ணா இருக்கக்கூடிய லக்ஷ்மணாவை நான் விவாகம் செய்து கொடுக்கிறேன்னு இப்படி ஒரு பந்தயத்தை எங்க அப்பா வைத்தார். மேல அந்த லக்ஷ்மணா சொல்றா, அந்த அடிக்கணும்னு சொல்லிட்டு யாராரோ வந்து பிரயத்னப்பட்டாலாம். அத்தனை தேசத்து ராஜாக்களும் வந்து பிரயத்னப்படுறார்கள். சில பேரால அந்த வில்லையே தூக்க முடியல. சில பேர் வந்து அந்த வில்லை எடுத்து தூக்கி நிறுத்தினாலும் நான் பூட்டவே முடியல. அந்த வில்லை எடுத்து தூக்கி நிறுத்தி வளைச்சி நான் பூட்டும் போது சில பேரு அதனுடைய அந்த கயறு பட்டே சில பேர் அடிபட்டு ஓடி போயிட்டார்கள். இந்த மாதிரி அப்படி ஒரு பலமா இருக்கக்கூடிய நல்ல பாரமா இருக்கக்கூடிய அந்த அம்பையும் வில்லையும் வச்சிருக்காரு எங்க அப்பா. அதை எடுத்து அடிக்கணும்னு பண்ணினார். இப்படி சாதாரண வீரர்களால முடியலன்னு இது அங்கங்க அப்படியே பரவி மகாவீரர்கள்லாம் வந்து கூட இதுல கலந்துண்டா. யாருன்னா ஜராசந்தன் வந்து கலந்துண்டானா. அவன் வந்து இப்படி இப்படி பாக்குறான், அந்த அந்த மீன் எங்க சுத்துறதுன்னு கூட அவனால அதை கவனிக்க முடியல, தெரியல, முடியாதுன்னு போயிட்டான். சிசுபாலன் வந்தா என்னாலையும் முடியாதுன்னு போயிட்டானா. அதுக்கப்புறம் துரியோதன் வந்து முயற்சி பண்ணா அவனாலையும் முடியல. அப்புறம் கர்ணன் வந்து முயற்சி பண்ணா கர்ணனாலையும் முடியலையா. பீமசேனன் வந்து முயற்சி பண்ணாராம், பீமசேனரால் கூட முடியலையா. அது அடுத்தது அர்ஜுனன் வந்தாராம் இந்த சுயம்வரத்துல கலத்துக்கிறதுக்கு. அர்ஜுனனே வந்திருக்கார். அர்ஜுனன் தான் ஏற்கனவே இதை பண்ணியிருக்காரோனோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ்ல வந்து அதே மாதிரியே அந்த எங்கெங்கெல்லாம் அதை சுத்துறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதே மாதிரி அர்ஜுனன் எடுத்து பிரயோகப்படுத்தினாராம். அந்த பிரயோகம் படுத்தும் போது என்ன ஆச்சுன்னா அது நேரா போய் அந்த மத்சியத்துல அந்த அம்பானது பட்டது. அதை பட்டு அந்த அம்பு கீழே விழுந்துருத்தான். அந்த மத்சியம் தெரிக்கலையாம். அந்த மத்சியம் தெரிச்சாதான வந்து பந்தயத்துல ஜெயிச்சா மாதிரி. அதனால அர்ஜுனனும் தோத்து போனதுனால உன்னுடைய ஆத்துக்காரரா இருக்கக்கூடிய அர்ஜுனனும் தோத்து போயிட்டார், அங்க வச்சுட்டு போயிட்டார். அப்புறம் வந்து அந்த சமயத்துல கிருஷ்ணர் இருந்தார். கிருஷ்ணர் அங்கேருந்து வந்து தான் கலந்துக்கலாமான்னு கேட்டு தான் எடுத்து கலந்துக்கிறார். முதல்ல அது மேல எப்படி சுத்துறது அதெல்லாம் வந்து அந்த ஜலத்திலேயே பார்த்து இந்த பிசிக்ஸ் எல்லாம் நல்லா கால்குலேட் பண்ணிட்டாராம் கிருஷ்ணர். இந்த ஃபோர்ஸ்ல இது போய் அடிச்சா அது தெரிக்கும்னு அது நல்லா மனசுல வாங்கி அப்படி கம்பீரமாக ராமச்சந்திர பிரபு போல அந்த வில்லை எடுத்து வளைச்சி நான் பூட்டி அப்புறம் அந்த அம்பை வச்சு அந்த கீழே பார்த்துட்டே அப்படி சரியாக எந்த சமயத்துல விட்டா அதனுடைய மத்சியத்தினோட நடுப்புல இந்த கூர்மையானது பட்டு தெரிக்குமோ அந்த மாதிரி பிரயோகம் படுத்தின விட்டனே அது போய் பட்டுது. அந்த மனோவேகம் வாயு வேகமாக அந்த அம்பு போய் பட்டு அந்த மத்சியமானது தெரிச்சு அப்படியே பீஸ் பீஸாக அந்த சபையில விழுந்தது. அப்படி விழுந்த உடனே எல்லோரும் ஆரவாரம் பண்ணிட்டு கையை தட்டிண்டு கிருஷ்ணர் தான் ஜெயிச்சார்னு எல்லோரும் சொல்றா. எல்லாரும் ஜெயா விஜிபவா சொல்றா. என்ன ஆச்சரியம்னா இங்க இவர்கள் ஜெயா விஜிபவா சொல்றது ஆச்சரியம் இல்ல, ஆகாயத்துல தேவர்கள்லாம் துந்துபி வாத்தியம் வாசிச்சது எனக்கு காதல விழுந்தது அப்படின்னு லக்ஷ்மணா சொன்னா. எங்க அப்பாவும் பரம சந்தோஷப்பட்டு ஒரு திவ்யமான மாலையை வச்சிருக்காராம். யாரு ஜெயிக்கிறாரோ தன் மாப்பிள்ளைக்கு தன் பெண்ணை விட்டு போடணும்னு. அந்த மாலை வந்து தூங்கிட்டு இருக்கு ரொம்ப நாளாக. அந்த மாலையை எடுத்துன்னு வந்து லக்ஷ்மணாவோட கையில கொடுத்து நீ போய் கிருஷ்ணனுடைய கழுத்துல சாத்து அப்படின்ன உடனே நான் பரம ரூபவதியா இருக்கிறதுனால என்ன எல்லோரும் வந்து ஒரு திரையோட தான் பார்த்திருக்கா, யாரும் கிட்டக்க வந்து பார்த்தது கிடையாது. இப்ப ஸ்வயம்வரத்துல கிருஷ்ணரை ஜெயிச்சதுனால பாதத்துல ஒன்னும் போட்டுக்காம வெறுங்காலோட நடந்து வந்து கிருஷ்ணனுடைய கழுத்துல இப்படி மாலை போட்ட உடனே இப்பேற்பட்ட ரூபவதியா லக்ஷ்மணான்னு என்னை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்படி கிருஷ்ணரை பார்த்த உடனே எனக்கு பரம சந்தோஷமாச்சு. அந்த கிருஷ்ணனுடைய கழுத்துல மாலை போடக்கூடிய பாக்கியம் எனக்கு, கிருஷ்ணரை விவாகம் செய்து கொள்ள பாக்கியம் அப்படின்னு தன்னுடைய விவாகத்தினுடைய கதையை திரௌபதி கிட்ட லக்ஷ்மணா சொல்றா. இப்படி மாலையை போட்ட உடனே மேல தாருகன் சித்தமாக இருக்காராம். அவர் கெட்டிக்காரனா இந்த மாதிரி ஸ்வயம்வரம் வானா சண்டை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு எங்க ரதத்தை கொண்டு நிறுத்தினா சீக்கிரமாக கிளம்ப முடியும் அந்த இடத்துல சித்தமாக கொண்டு வந்து நிறுத்துவாராம் தாருகன். அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு எங்க நிக்கிறோமோ அங்க வந்து நிக்கிறார். முன்னாடியே கிருஷ்ணரும் சொல்லி வைத்து வா பேசிக்கொண்டு அப்படி சித்தமா இருக்கார் தாருகன். அப்படி தாருகன் இருக்கும்போது லக்ஷ்மணையோட கையை பிடிச்சிட்டு பகவான் அழைச்சின்னு வந்து அந்த ரதத்துல ஏறி கிளம்புற. அப்படி கிளம்பும் போது என்னன்னா அத்தனை ராஜாக்களும் சண்டைக்கு வரலாம். இப்ப சண்டைக்கு வருவான்னு கிருஷ்ணர் தெரிஞ்சுட்டு தான் இந்த மாதிரி பண்ற.
அவளுக்கெல்லாம் என்னன்னா, இத்தனை நாளா வந்து நாங்க இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையோட இவளோட அழகுல மயங்கி இருக்கும்போது எங்கேயோ ஒருத்தன் வந்து பந்தயத்துல ஜெயிச்சுன்னு போறான்னா, சும்மா எங்க நாட்டு பெண்ணை நாங்க விட்டுருவோமான்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் சண்டைக்கு வரோம். போராதுக்கு அங்க சுயம்பரத்துக்கு வந்த ராஜாக்கள்லாம், நாங்கள்லாம் இன்னும் வந்து பிரயத்னமே படல, அதுக்குள்ள இவர் ஜெயிச்சிட்டாரேன்னு கோபத்தோட மற்ற ராஜாக்கள்லாம் சண்டைக்கு வரா. சண்டைக்கு வந்தா பிரபு தன்னுடைய சார்ங்கத்தை எடுத்து அதை நான் பொட்டி அதை டங்காரம் பண்றாரு. டங்காரத்திலே நிறைய பேர் பயந்து ஓடுறான். அற்புதமாக பகவான் இப்படி அம்புகள்லாம் விட்ட உடனே ஒருத்தனுடைய கழுத்து அருந்து விழருது, கையை அருந்து விழருது, தொடை அருந்து விழருது. அப்படி அவாவா அருந்து கீழே விழறா. சில பேர் பார்த்தா இவர் கூடலாம் யுத்தம் பண்ணி ஜெயிக்கவே முடியாதுன்னு அப்படியே தெரிச்சு ஓடுறாலாம் அந்த இடத்துல இருந்து. அப்புறம் பகவான் ஒன்றும் பயந்துண்டு அவாகிட்டேன்னு தப்பிச்சுன்னுலாம் ஆயிடுச்சுன்னு வரலையாம். மேல பிரபு அந்த லக்ஷ்மணாவை அழைத்து கொண்டு துவாரகைக்கே வந்துட்டார். துவாரகைக்கு வந்து அவருடைய ராஜ்யம் ஒன்று அங்க வச்சுட்டா தானே சுரட்சிதமாக இருக்கும். அப்படி அங்க அழைச்சின்னு வந்த உடனே அங்கேருந்து அந்த லக்ஷ்மணாவோட அப்பா இப்படி போனதுதான் விவாகம்னு இல்லாதபடிக்கு அந்த லக்ஷ்மணைக்காக ஏகப்பட்ட சீர்வரிசைகள்லாம் சித்தமா வச்சுட்டு இருந்தாரா. தாசி தாச வர்க்கம், சைன்யம், ஸ்வர்ணம், அப்புறம் வந்து அவருக்கு மாப்பிள்ளைக்கு வேணுங்கிற அத்தனை சாமக்கிரிகளும் ஆபரணங்களையும் எல்லாத்தையும் எடுத்துட்டு நேரா துவாரகைக்கு வந்து வசுதேவரை பார்த்து அத்தனையும் சமர்ப்பிச்சு யதோக்தமாக துவாரகையில எங்களுடைய விவாகம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணா தன்னுடைய விவாகத்தை சொல்லி, நானுமே ஏதோ விவாகம் செய்து கொண்டு இங்க சௌக்கியமா இருந்துட்டு போகபோக்கிய அனுபவிக்கிறதுக்காக நான் வரல, கிருஷ்ணருக்கு சேவை செய்யணுன்றனாலதான் வந்தோம்னு லக்ஷ்மணா சொல்லிட்டு, நாங்க 8 பேருமே ஏதோ வந்து நீ பெரியவளா நான் பெரியவளான் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட இருந்துட்டு எங்களுடைய அகங்காரம் மமக்காரத்தை காண்பிச்சுட்டு இருக்கிறதுக்காக நாங்க வரல. நாங்கள் எல்லோருமே பரஸ்பரம் சந்தோஷமாக இருந்து கொண்டு கிருஷ்ணருக்கு கைங்கரியம் செய்யணுன்றதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். கிருஷ்ணரும் எங்களை அப்படி பார்த்துக்கிறார், எந்த குறையும் இல்லாதபடிக்கு நாங்க எல்லோருமே வந்து பகவானுக்கு சேவை செய்யறதுக்காக தான் வந்து பகவானை விவாகம் செய்து கொண்டோமே தவிர போகபோக்கியங்கள் அனுபவிக்கிறதுக்காக இல்லை. அப்படி பகவான் சேவை செய்யறதுக்கு எங்களுக்கு அனுமதிச்சிருக்கார், அந்த பாக்கியத்தையும் எனக்கு கொடுத்தார், நாங்க அதை பரமானந்தத்தை அனுபவிச்சோம்னு சொல்லிட்டு இந்த அஷ்டமகிஷிகள் சார்பாக லக்ஷ்மணா தன்னுடைய விவாகத்தையும் சொல்லி எல்லாருடைய மனோபாவத்தையும் சொல்லி முடிக்கிறார். அடுத்தது அங்க வந்திருக்காலோன்னு இந்த நரக்கனால பந்தீகிருத்தாலா இருந்தாலோன்னு அந்த ராஜாக்கள் ஸ்திரீகள் எல்லோரும் அவளாரும் கிருஷ்ணரை விவாகம் செய்து கொள்ளணும் வந்தாலும் அவளையும் வந்திருக்கா. அவளும் மேல எதுக்கு கிருஷ்ணரை விவாகம் செய்து கொண்டோன்னு அவளும் திரௌபதியை பார்த்து பேசுறார்கள். மேலே இந்த 16,000 ஸ்திரீகள் என்ன சொல்றான்னா, நாங்கள் கிருஷ்ணரை விவாகம் செய்து கொண்டோம், நாங்கள் எந்த நிலையில இருந்தோம்னா எங்களால் நடக்கக்கூட முடியாது, அப்படி க்ஷீணர்களாக இப்படி இருக்கும்போது கிருஷ்ணா எங்களுக்கு வேற கத்தி எங்க, எங்களை யாரு மேல கல்யாணம் பண்ணிப்பா, நீ தான் விவாகம் செய்து கொள்ளணும் அப்படின்னு நாங்கள் கேட்ட உடனே அப்படி பரம சந்தோஷத்தோட எங்களை ஏற்றுக்கொண்ட நாங்களுமே வந்து கிருஷ்ணர்களை விவாகம் செய்து கொண்டு போகபோக்கியங்க அனுபவிக்கிறதுக்காக வரல. அவர் பகவான் வைகுண்டவாசின்னு எங்களுக்கு தெரியும், நாங்க மேல கைங்கரியம் பண்றதுக்காக தான் வந்தோம். அந்த பிரபு அவர் வைகுண்டவாசியா இருக்கிறதுனால எதை வேணாலும் ஒரு ஆளை கொடுக்க முடியும். எங்கிட்ட வந்து அஷ்டமகா சித்தி வேணுமா, அல்லது வந்து இந்த பூமிக்கு அதிபதியாக ஆகிறேலா, இல்ல ஸ்வர்க்கத்துக்கு அதிபதியாக ஆகிறேலா, பிரம்மலோக பரியந்தம் எதை வந்து நீங்க ராணிகளா இருந்து நீங்க பரிபாலனம் பண்றீர்களான்னு கேட்டா எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். அந்த பிரபுவனுடைய பாத ரேணு எங்கெங்கெல்லாம் விழறதோ அதை எடுத்துக்கொண்டு நாங்க வந்து அதுக்கு நித்தியப்படி அர்ச்சனை பண்ணாலே போதும், கிருஷ்ணரே வந்து எங்க கூட இருக்கணும்ன்ற அவசியம் கூட இல்லை, அவர் திருவடி சம்பந்தப்பட்ட பாத தூளி இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களும் தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்றார்கள். இங்க அஷ்டமகிஷிகள் அற்புதமாக என்ன சொல்றா அப்படின்னா, கிருஷ்ணர் ஏதோ 8 மனைவிகளை விவாகம் செய்து கொண்டு உலகத்துல இருக்கிறவன் போல காமசுகத்தை அனுபவிச்சுட்டு சௌக்கியமா இருந்தான்றது கிடையாது, நாங்கள் வந்துதான் அவனுக்கு சௌக்கியத்தை கொடுக்கணும்னு கிடையாது, எங்களால அவனுக்கு துக்கத்தையும் கொடுக்க முடியாது. அப்பேற்பட்ட பிரபு, மாயாதீதனா இருக்கக்கூடிய பிரபு, இங்க சுகமோ துக்கமோ கிடையாது, எல்லோருக்கும் கிருஷ்ணனுடைய அந்த சௌஹிருதம் சுகிருத் பாவனையா இருக்கக்கூடிய சேவையினால எல்லோருக்கும் ஆனந்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணனுடைய மகிமையை தெரிந்து கொண்டு எல்லோர்களும் நாங்க சேவை செய்யறதுக்காக தான் விவாகம் செய்து கொண்டோம்னு அத்தனை பேரும் திரௌபதி கிட்ட சொன்ன உடனே திரௌபதியும் பரம சந்தோஷப்படுறாளாம். கிருஷ்ணருடைய மனைவிகள்லாம் இப்படிதான் அழகா பேசணும், இப்படி பேசினாதான் அது கிருஷ்ணருடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு அது தெரியும். அந்த மாதிரி அற்புதமாக அவர் பதில் சொல்றார்கள். திரௌபதியும் பரம சந்தோஷப்படுறா. இந்த மாதிரி அந்த குருக்ஷேத்திரத்துல இந்த யாக நிமித்தமாக வந்தபோது இந்த மாதிரி அஷ்டமகிஷிகளுக்கிட்டையும்
திரௌபதி பேசுறதும் திரௌபதி கிட்ட அஷ்டமகிஷிகள் பேசுறதும் அவளுடைய சம்பாஷணைய விஸ்தாரமாக இந்த அத்தியாயத்துல பிரம்மனிஷ்டால் சொல்றார். இவர்கள்லாம் தன்னுடைய மனோபாவத்தை சொல்றதோட இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்றார். மேலும் எல்லோருக்கும் வந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். अथ 3तमोऽध्यायः श्रीशुक उवाच तथानुगृह्य भगवान् गोपीनां स गुरुर्गतिः युधिष्ठिरमथा पृच्छत् सर्वांश्च सुहृदो व्ययम् स एवं लोकनाथेन परिपृष्टाः सुसत्कृताः प्रत्यूचुः हृष्टमनसः तत्पादेक्षाहतां हसः कुतो अशिवं त्वच्चरणाम्बुजासवं महन्मनस्तु मुखनिःसृतं क्वचित् पिबन्ति ये कर्णपुटैरलं प्रभो देहं भृतां देहकृदस्मृतिच्छिदम् हित्वात्मधाम विधुतात्मकृतत्र्यवस्थम् आनन्दसंप्लवम् अखण्डमकुण्ठबोधम् कालोपसृष्टनिगमावन आत्तयोग मायाकृतिं परमहंसगतिं नतास्म ऋषिरुवाच इत्युत्तमश्लोकशिखामणिं जनेषु अभिष्टुवत्सु अन्धककौरवस्त्रियः समेत्य गोविन्दकथामिथो गृह्णन् त्रिलोकगीताः शृणु वर्णयामि ते द्रौपद्युवाच हे वैदर्भी अच्युतो भद्रे हे जाम्बवति कौसले हे सत्यभामे कालिन्दी शैव्ये रोहिणी लक्ष्मणे हे कृष्णपत्न्यः ये तन्नो ब्रूतवो भगवान् स्वयम् उपयेमे यथा लोकम् अनुकुर्वन् स्वमायया रुक्मिण्युवाच चैद्यायमार्पयितुमुद्यतकार्मुकेषु राजस्वजेयभट शेखरिताङ्घ्रिरेणुः निन्ये मृगेन्द्र इव भागमजाभियूथात् तच्छ्रीनिकेतचरणोऽस्तु ममार्चनाय सत्यभामोवाच यो मे सनाभिवधतप्तहृदा ततेन लिप्ताभिशापम् अपमार्ष्टुमुपाजहार जित्वर्क्षराजमथ रत्नमदात्सतेन भीतः पिता दिशत मां प्रभवेऽपि दत्ताम् जाम्बवत्युवाच प्राज्ञाय देहकृदमुं निजनाथ देवं सीतापतिं तृणवहान्यमुनाभ्ययुध्यत् ज्ञात्वा परीक्षित उपाहरत् अर्हणं मां पादौ प्रगृह्य मनिनागममुष्यदासी कालिन्द्युवाच तपश्चरन्तीम् आज्ञाय स्वपादस्पर्शनाशया सख्योपेत्य अग्रहीत् पाणिं योऽहं तद्गृहमार्जनी मित्रविन्दोवाच यो मां स्वयंवर उपेत्य विजित्य भूपान् निन्ये स्वयूथगमिवात्मबलिं द्विपारिः भ्रातृंश्च मे अपकुरुतः स्वपुरं श्रियैकः तस्यास्तु मे अनुभवमङ्घ्रि अवनेजनत्वम् सत्योवाच सप्तोक्षणो अतिबलवीर्यसुतीक्ष्णशृङ्गान् पित्रा कृतान् क्षितिपवीर्यपरीक्षणाय
तान् वीर्यदुर्मदहनस्तरसा निगृह्य क्रीडन् बबन्धः यथा शिशवो अजतोकान् ययित्सं वीर्यशुक्लां मां दासीभिश्चतुरङ्गिणीं पथि निर्जित्य राजन्यान् निन्ये तद्दास्यमस्तु मे। भद्रोवाच पिता मे मातुलेयाय स्वयमाहूय दत्तवान् कृष्णे कृष्णाय तच्चित्ताम् अक्षौहिण्या सखी जनैः अस्य मे पादसंस्पर्शः भवेज्जन्मनि जन्मनि कर्मभिः भ्राम्यमाणायाः येन तच्छ्रेय आत्मनः। लक्ष्मणोवाच ममापि राज्ञि अच्युतजन्मकर्म श्रुत्वा मुहुः नारदगीतमासः चित्तं मुकुन्दे किल पद्महस्तया वृतः सुसंवृष्य विहाय लोकपान् ज्ञात्वा मम मतं साध्वी पिता दुहितृवत्सलः बृहत्सेन इति ख्यातः तत्रोपायमचीकरत् यथा स्वयंवरे राज्ञि मत्स्यः पार्थेप्सया कृतः अयं तु बहिराच्छन्नः दृश्यते स जले परम् श्रुत्वैतत् सर्वतो भूपाः आययुः मत्पितुः परम् सर्वास्त्रशस्त्रतत्त्वज्ञाः सोपाध्यायाः सहस्रशः पित्रा सम्पूजिताः सर्वे यथा वीर्यं यथा वयः आददुः सशरं चापं वेद्धुं पर्षदि मध्यः आदाय व्यसृजन् केचित् सज्जं कर्तुमनीश्वराः आकोटिज्यां समुत्कृष्य पेतुरेको अमुना हताः सज्जं कृत्वा परे वीराः मागधाम्बष्ठचेदिपाः भीमः दुर्योधनो कर्णः नाविन्दन् तदवस्थितिम् मत्स्याभासं जले वीक्ष्य ज्ञात्वा च तदवस्थितिं पार्थः यत्तो असृजत् बाणं नाच्छिनत् पस्पृशे परम् राजन्येषु निवृत्तेषु भग्नमानेषु मानिषु भगवान् धनुरादाय सज्जं कृत्वाथ लीलया तस्मिन् सन्धाय विशिखं मत्स्यं वीक्ष्य सकृज्जले चित्वेषुणापातयत्तं सूर्ये चाभिजिति स्थिते दिवि दुन्दुभयो नेदुः जयशब्दयुता भुवि देवाश्च कुसुमासारान् मुमुचुः हर्षविह्वलाः तद्रङ्गमाविशमहं कलनूपुराभ्यां पद्भ्यां प्रगृह्य कनकोज्ज्वलरत्नमालां नूत्ने निवीय परिधाय च कौशिकाग्र्ये संव्रीडहासवदना कबरीधृतस्रक् उन्नीय वक्त्रमुरुकुन्तलकुण्डलत्विड् गण्डस्थलं शिशिरहास कटाक्षमोक्षैः राज्ञो निरीक्ष्य परितः शनकैर्मुरारेः अंसे अनुरक्तहृदया निदधे स्वमालाम् तावन्मृदङ्गपटहाः शङ्खभेर्यानकादयः निनेदुः नटनर्तक्यः
न ऋतुः गायका जगुः। एवं वृते भगवती मयेशे नृपयूथपाः न सेहिरे याज्ञसेनी स्पर्धन्तो हृच्छयातुराः। मां तावत् प्रथमारोप्य हयचन्द्रचतुष्टयं शार्ङ्गम् उद्यम्य सन्नद्धः तस्थावाजौ चतुर्भुजः दारुकश्चोदयामास काञ्चनोपस्करं रथम् मिषतां भूभुजां राज्ञी मृगाणां मृगराडिव। ते अन्वसज्जन्त राजन्या निषेद्धुं पथि केचन संयत्ता उद्धृतेश्वासाः ग्रामसिंहायथा हरिम्। ते शार्ङ्गच्युतबाणौघैः कृत्तबाह्वङ्घ्रिकन्धराः निपेतुः प्रधने केचित् एके सन्त्यज्य दुद्रुवुः। ततः पुरीं यदुपतिरत्यलङ्कृताम् रविच्छदध्वजपटचित्रतोरणां कुशस्थलीं दिवि भुवि चाभिसंस्तुतां समाविशत्तरणिरिव स्वकेतनम्। पिता मे पूजयामास सुहृत्सम्बन्धि बान्धवान् महार्हवासोऽलङ्कारैः शय्यासनपरिच्छदैः दासीभिः सर्वसम्पद्भिः भटे भरथवाजिभिः आयुधानि महार्हाणि ददौ पूर्णस्य भक्तितः। आत्मा रामस्य तस्येमा वयं वै गृहदासिकाः सर्वसङ्गनिवृत्त्याद्धा तपसा च बभूविमा। महिष्य ऊचुः भौमं निहत्य सगणं युधितेन रुद्धाः ज्ञात्वाथ नः क्षितिजये जितराजकन्याः। निर्मुच्य संसृतिविमोक्षम् अनुस्मरन्तीः पादाम्बुजं परिनिनाय य आप्तकामः। न वयं साध्विसाम्राज्यं स्वाराज्यं भौज्यमप्युता वैराज्यं पारमेष्ठ्यं च आनन्त्यं वा हरेः पदम्। कामयामह एतस्य श्रीमत्पादरजश्रियः कुचकुङ्कुमगन्धाढ्यं मूर्ध्नावोढुं गदाभृतः। व्रजस्त्रियो यद्वाञ्छन्ति पुलिन्द्यस्तृणवीरुधः गावश्चारयतो गोपाः पादस्पर्शं महात्मनः। श्रीहरये नमः श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे उत्तरार्धे 83तमोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।